ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூட்டு மில்லிஸோட இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அபிக்கு இருக்கிற தோஷத்தை நீக்கணும் அப்படின்னா ரத்த பந்தம் உள்ளவங்க 108 கூட அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு சொன்னாங்க. சண்முகம் கொஞ்சம் நேரம் எடுத்தார். ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு கால் சுளுக்கிக்குச்சு. சுடர் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் இங்கே வெற்றி ரபடிங்கில் முடிக்கிட்டு வந்து அந்த பக்கமாக தண்ணியில் நழுகி தலையில் அடிபட்டு மயங்கி விழுந்துடுறாரு. அப்போது அவங்கள ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவரை தூக்குறதுக்கு அவங்களால முடியல. ஹெல்ப்புக்கு நிறைய பேரை கூப்பிட்டு பார்க்குறாங்க, யாரும் வர்றது கிடையாது. சுடர் அங்கே இருக்கிற 2 பேரை அதாவது வெற்றி தொடர்ந்துட்டு வந்த ரவுடிங்களவே போய் கூப்பிடுறாங்க. நாங்களே இங்கே பயந்துட்டுருக்கோம், எங்களால் வர முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. சுடர் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் வேறு யாராச்சும் கூப்பிடலாம் அப்படின்னு இந்த சைடு ஓடி வராங்க. அப்போது வெற்றி தோட்டத்துட்டு வந்த அந்த ரவுடி ஓடி வந்து இன்னும் ஒளிஞ்சிட்ருக்கிற 2 ரவுடிங்களை, டேய் வாங்கடா, அவன் கீழே விழுந்துட்டான் மயங்கி, நம்ம ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிக்கிட்டு அந்த ரவுடிங்க அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. அப்போ தான் கோயிலுக்குள்ளே தேடிக்கிட்டு வர அந்த குட்டி புள்ளி அந்த அண்ணன் வந்து அந்த சைடு ஓடி வராரு ரவுடிங்களை தேடலான்னு. அப்போ தான் அங்கே சுடர் என்ன பண்ணுறாங்க, அண்ணா ஒரு நிமிஷம் அங்கிள், ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன பாப்பா, என்ன வேணும் அப்படின்னு. அங்கே கேப்டன் கீழே மயங்கி விழுந்துட்டாரு, அவர் தூக்கணும், ஹெல்ப் பண்ணுங்க வாங்க, தண்ணியில் முழுகிறாரு அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்ன பாப்பா யாரை சொல்கிறேன், நானே அவசரமாக போயிட்டுருக்கேன் அப்படின்னு. ப்ளீஸ் அங்கிள் ப்ளீஸ் வாங்க வாங்க அப்படின்னு அவங்கள கூப்பிடுறாங்க. அவர் ஓடி வந்து பார்த்தா தான் வெற்றி 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 ஐயோ நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. இவர் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அங்கிள் அப்படின்னு. வெற்றிமா இவன் கூட தான் நான் இருக்கேன், என்ன இவனை உனக்கு எப்படி தெரியுமா அப்படின்னு. என் பேர் சுடர், மகேஷ் படிக்கிற அதே ஸ்கூலில் நானும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், ஓ நீ தான் சுடர் பாப்பா இல்லை? ஆமாம் நான் மறந்துட்டேன், நான் உன்னை அன்னைக்கு மகேஷோட பர்த்டே பார்ட்டியில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், இவரை முதல்ல தூக்குங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கவும் செய்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே இங்கே 108 குடம் தண்ணி எடுத்துகிட்டு போய் அம்மனுக்கு ஊற்றணும்ல, அது வேண்டுதல் வச்சுது மாமா, எக்காரணத்துலேயும் வேண்டுதல் நிற்கக்கூடாது அப்படின்னு இங்கே வந்து அவங்க சொன்னது ஞாபகத்தில் வருது சுடருக்கு. அப்போது சுடர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தருண் அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னாச்சு சுடர், இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதா இல்லை சாமிக்கு வேண்டுதல் பண்ணுறதா, நாம் எப்படி போக முடியும், மாமா தடங்கல் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல அப்படின்னு சொல்லவும், என்னம்மா இப்போ வேண்டுதல் வச்சுட்ருக்கீங்களா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வெற்றியை கூட்டிகிட்டு போயிருக்கேம்மா, நீ பாருமா அப்படின்னு சொல்லவும், அங்கிள் மறக்காமல் வெற்றி அங்கிள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்கள், என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள், நான் கேப்டனுக்காக சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து குட்டி புலி வந்து வெற்றியை கூப்பிட்டுட்டு ஸோ அங்கேருந்து தூக்கிக்கிட்டு, அதாவது வெற்றியை தோள் மேலே கை போட்டுக்கிட்டு அங்கேருந்து மெல்ல கை தாங்களாக கூட்டிக்கிட்டு ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. இன்னொரு சைடு எங்கள் சூடார் யார் வெற்றி, அதாவது கேப்டன் அங்கிளுக்கு எப்படி இப்படி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தருண் கிட்ட பேசிட்டு நின்றுட்டுருக்காங்களா. பிள்ளைங்களா என்ன பண்ணுறீங்க, சீக்கிரம் வாங்க டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சண்முகம் குரல் கொடுக்குறாரு. இந்த வரம்பா அப்படின்னு சொல்லிட்டு தருண் சொல்கிறாரு. திரும்பவும் தண்ணி குடத்தை மொண்டுக்கிட்டு சுடர் வந்து சாமிக்கு கொண்டு வந்து ஊற்றிட்டுருக்காங்க. டே என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க, ஏன்டா இவ்வளோ லேட்டு அப்படின்னு அவங்களுடைய அம்மா கேட்குறாங்க. அது வந்து மாமா, நான் கேப்டன் அங்கிள் சொல்லியிருக்கேன்ல, அவர் அங்கே கீழே விழுந்து தண்ணியில் முழுக பார்த்தாரு, அவரோட ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க, அதான் மாமா லேட் ஆகிடுச்சு, அவருக்கு தலையில் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொன்னதும், ஐயோ அச்சோ என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லவும், ஆமாம் கேப்டன் அங்கிள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு, நான் அவரை போய் பார்க்கணுமாம்மா, பரிகாரத்தை முடிச்சுட்டு நம்ம அவரை ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லவும், சுடர் அதெல்லாம் நம்ம போய் பார்த்துக்கலாம், கேப்டன் அங்கிளுக்கு எதுவும் ஆகாது, நீ போயிட்டு சீக்கிரமாக பரிகாரத்தை முடிச்சிடுமா அப்படின்னு சொல்லவும், சரி அப்படின்னு சொல்லிட்டு சுடர் தண்ணி கொண்டு வந்து வேண்டதெல்லாம் முடிக்கிற கிட்ட ஸ்டேஜில் கடைசி ஒரு தண்ணி குடத்தை எடுத்துகிட்டு வராங்க. அதில் ஊற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வைக்க சொல்லிட்டு அதில் அந்த சாமியார் சொன்ன மாதிரி மஞ்சள் குங்குமம் வேப்பிலை இதெல்லாத்தையும் கலந்து ஸோ அதுக்கப்புறமா கடைசி பரிகாரத்தையும் செஞ்சு முடிக்கிறாங்க. செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நல்லா வேண்டிக்கோ அபி, உன் பிரச்சனையெல்லாம் முடியணும்னு சாமிக்கிட்ட வேண்டிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி சண்முகமும் அபிக்கு எந்த பிரச்சனையும் இனிமேலுக்கு வரக்கூடாது, இதிலேருந்து அவள் மீண்டு வெளியில் வரணும் அப்படின்னு சாமிக்கிட்ட வேண்டிக்கவும் செய்கிறாங்க. வேண்டுதலை எப்படியோ ஒரு வழியாக நல்லபடியாக முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா சரி அதெல்லாம் முடிஞ்சிச்சுல கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு போகும்போது, மாமா உங்களுக்கும் கால் சுலுக்கிக்குச்சுல, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்படியே பார்த்துட்டு போயிடலாமா, கேப்டன் அங்கிளும் இங்கே தான் எங்கேயாச்சும் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் இருப்பார், அவரையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
சுடர் அவர் எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காருன்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லவும், தெரியலையே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாருமே சேர்ந்து சண்முகத்தை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ சுடர் போயிட்டு அங்கே எல்லா இடத்துலையும் ரூமில் திறந்து பார்த்துட்ருக்காங்களா. சுடர் அப்படியெல்லாம் இங்கே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி அப்படின்னா அவங்களோட பேர் சொல்லி நம்ம இங்கே ரிசப்ஷனில் விசாரிக்கணும். நீ அவங்களோட பேர் என்னன்னு சொல்லி இங்கே கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பேர் கேப்டன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கேப்டனா, அப்படி ஒரு பேரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவரை நான் கேப்டன் அங்கிள் தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை அத்தை, அவர் பேர் கேப்டன் இல்லை, சுடர் தான் அவர் அப்படி கூப்பிடுவா, ஆனால் அவர் பேர் வெற்றி அப்படின்னு சொன்னதும் அபிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. இந்த பேரை கேட்ட உடனே என்ன சொல்கிற தரும் அப்படின்னு அபி கேட்குறாங்க. ஆமாம் அத்தை, அவர் பேர் வெற்றி அப்படின்னு சொன்னதும், சரி வாங்க, வெற்றி யாராக இருக்கும், அவன் பேராச்சு, ஒரு வேலை சுடர் அவனை தான் சொல்வாளோ, இல்லை இருக்காது, அப்படி இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெற்றின்றவங்க யாராச்சும் அட்மிட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அவங்க எந்த ரூமில் இருக்காங்க, அவங்கள பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இங்கே கரெக்டாக விசாரித்து ரூம் நம்பர் சொன்ன உடனே நேராக போய்ட்டு லெஃப்ட் எடுங்க அப்படின்னு சொன்னதும் வாங்க அம்மு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே ஆல்ரெடி சண்முகம் தியா அது மட்டும் இல்லாமல் சரளாவோட சேர்ந்து சண்முகத்துக்கு சுளுக்குக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அவங்களுக்கு கட்டு போட்டுட்ருக்காங்க. இவங்க 3 பேரும் அவரை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அப்படி போகும்போது தான் குட்டிப்புள்ளி எல்லாருக்கும் விஷயத்த சொன்னதுனால கர்ணா அங்கே வந்துடுறாரு. கர்ணாவை பார்த்த உடனே அபி உடனே பயந்து மறைஞ்சிக்கிறாங்க. அப்போது இவங்க 2 பேரும் குழந்தைங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேராக அங்கே குட்டிப்புள்ளி இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. குட்டிப்புள்ளி அதாவது பின்னாடி தான் போயிட்டுருந்தாங்க. அபி கர்ணாவை பார்த்த உடனே அமைதியாக நின்றுடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் கூடவே இருந்த குட்டி புலியையும் நம்ம அபி பார்த்துட்டு அப்போது வெற்றி அவன் தானா, சுடர் தருண் அவனை தான் சொல்கிறாங்களா, நான் கூட வேறு ஏதாச்சும் இருக்கணும்னு வேண்டிகிட்டே வந்தேன், கடைசியில் அவனா அப்படின்னு சொல்லிட்டு அவனை என் பிள்ளை காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபி அங்கே மறைஞ்சு நின்றுக்கிறாங்க. இவங்க நேராக அங்கே போகிறாங்க. அங்கே போன உடனே இப்போது வெற்றி கேப்டன் அங்கிளுக்கு எப்படி இருக்குது அங்கிள் அப்படின்னு போய் கேட்குறாங்க. பரவாயில்லம்மா, அவன் உள்ளே படுத்துட்ருக்கான், கட்டு போட்டிருக்காங்க, ரெஸ்ட் எடுத்துட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் போய் அவரை பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. போங்கம்மா போய் பாருங்க அப்படின்னு சொல்லதும் கொஞ்ச நேரத்துலேயே கர்ணா வந்துடுறாரு. கர்ணா வந்த உடனே டே என்னடா ஆச்சு, எப்படிடா இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நடந்த விஷயங்கள குட்டி புள்ளின்னு சொல்கிறாங்க. கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டாமா, இல்லை எனக்காச்சும் ஃபோன் பண்ணியிருக்க வேண்டாமாடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு பார்க்கலாம் வெற்றி அப்படின்னு போகிறாங்க. அப்போ தான் வெற்றி கண் விழிக்கிறாரு. சுடரும் அங்கே போயிட்டு நின்றுட்டு கேப்டன் அங்கிள் கண் விழிங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது, உங்களுக்காக நான் சாமிக்கிட்ட வேண்டிட்டு இதோ விபூதி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எழுந்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விபூதியை வைக்கிறாங்க. சுடர் இங்கே கூப்பிட சுடர் வெற்றியோட கையை பிடிக்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கண் விழிக்கிறாரு. வெற்றி கண்ணா வந்திருக்க, வெற்றி கண்ணை திறந்து பாரு அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. குட்டி புள்ளியும் நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் வெற்றி கண் விழிக்கிறாரு. கண் விழித்த உடனே கொஞ்ச நேரத்தில் எல்லாரையும் பார்க்குறாரு. வெற்றி உனக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்னமோ, கண்ணா எனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு. அப்போ தான் சுடர் தருண் அங்கே இருக்கிறத பார்க்குறாங்க. ஏய் நீங்கள் எப்படிங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன வெற்றி, நீ அங்கே அடிபட்டு குளத்தில் விழுந்து கிடந்தப்போ பாப்பாவும் தம்பியும் தான் உன்னை பார்த்துட்டு தூக்க ட்ரை பண்ணாங்க. முடியலன்னு உடனே ஓடி எல்லாரையும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டாங்க. அப்போ அந்த பக்கமாக நான் ஓடி வந்ததும் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. இவங்க மட்டும் இல்லைன்னா உன் நிலைமை என்ன ஆயிருக்கு வெற்றி, நீ அப்படியே மயக்கத்தில் தண்ணியில் போயிருப்ப, அதுக்கப்புறம் உனக்கு மூச்சு திணறி என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு கூட பார்க்க முடியாது வெற்றி அப்படின்னு சொல்லவும், குட்டிப்புடி அப்படியெல்லாம் சொல்லாதரா அப்படின்னு கர்ணா சொல்லிட்டு வெற்றிக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லவும், தேங்க்ஸ் பாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு எதுக்கு அங்கிள் தேங்க்ஸ் சொல்கிறீங்க, ஏன் இதை நான் உங்களுக்காக செய்ய மாட்டேன்னா இது என்னோட கடமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சுடர் பேசிகிட்டு இருக்காங்க. அம்மு நம்ம கூட தானே வந்தாங்க அப்படின்னு சுடர் கேட்கவும், தெரியலையே, வெளியில் எங்கேயாச்சும் இருப்பாங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் தனியாக வந்தீங்க, நீங்கள் எப்படி இங்கே அப்படின்னு கேட்கும்போது, நாங்களும் அந்த கோயிலில் சாமி கும்பிட வந்தோம், அப்போ தான் உங்களை பார்த்தோம், சாமிக்கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு அதில் பரிகாரத்தை செஞ்சுட்டு இருந்தோமா, அப்போ தான் நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கர்ணா யார் என்ன எதுக்கு எப்படி நடந்துச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. கேப்டன் அங்கிள் நீங்கள் இங்கே இருங்க, நான் போயிட்டு வெளியில் தான் இருக்காங்க என் அம்மு உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னல, நான் அவங்கள போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வராங்க. அதுக்கப்புறம் தருணும் கூடவே அம்முன்னு தேடிட்டு வராங்க. சுடரும் தருணும் வந்த உடனே அபி அவங்கள உள்ளே கூப்பிட்டுக்கிறாங்க ஒரு ரூம்குள்ளே. அம்மு ஏன் இங்கே இருக்கீங்க,
நீங்கள் வரலைங்களா கேப்டன் அங்கிளை பார்க்க? அவர் கண் விழிச்சிட்டாரு, அவர் இப்போ ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சுடர், நீ அவரை பார்த்துட்டல, அவர் நல்லா தானே இருக்காரு, அண்ணனுக்கு கால் ரொம்ப வலிக்குதான், அவருக்கு கட்டு போட்டிருக்கு, நம்ம உடனே வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மோ ஒரே நிமிஷம், இங்கே தான் இருக்கார் கேப்டன் அங்கிள், பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுடர், சொன்னால் புரிஞ்சுக்கோ, வா நம்ம இங்கே இருக்க வேணாம், நம்ம கிளம்பலாம் அப்படின்னு வேகமாக அவசரமாக கருணா கண்ணில் பட்டிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுடரையும் அதுக்கப்புறம் தருணையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் ஆக்சுவலி கருணாவும் அந்த ரூமுக்குள்ளே தானே போனாங்க. அங்கே போயிட்டு அபியும் தருணையும், அதாவது சுடரையும் தருணையும் அவங்க மீட் பண்ணி பேச தானே செஞ்சாங்க. ஸோ இப்போ அபியோட பயமே இது மட்டும்தான். வெற்றியையும் சுடருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, தருணுக்கும் தெரிஞ்சிருக்கு, கருணாவையும் தெரிஞ்சிருக்கு. அப்போது இவன் என்னுடைய பொண்ணுன்னு இன்னும் இவங்க யாருக்கும் தெரியலை. அதனால தான் சுடரை இவங்க விட்டு வச்சுருக்காங்க. இனி இவங்க கூட சுடரை பழக விடுறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்ணிலே இனி சுடர் படக்கூடாது அப்படின்னு தான் வேகமாக இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அபி சுடரையும் தருணையும். அண்ணன் எல்லாம் ஓகேவா அண்ணன், டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவருடைய அண்ணங்கிட்ட போய் கேட்கவும், எல்லாம் முடிஞ்சுமா அபிமா? ஆமாம் சுடர், நீ யாரோ கேப்டன் அங்கிள் சொல்லிட்டு இருந்தல, நானும் அவரை ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், பார்க்கவே முடியல, போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லவும், ஏங்க இப்போ தானே காலில் கட்டு போட்டுருக்கீங்க, டாக்டர் என்ன சொன்னாங்க, ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்கல்ல, உடனே நீங்கள் அங்கே போய் இங்கே போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நடுங்க வீட்டுக்கு, உங்களை நம்பி தான் நாங்கள் எல்லாருமே இருக்கோம், இப்படி காலை சொல்லிக்கிட்டு உட்காந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சண்முகம் பார்த்து சரளா ஒரு பக்கம் இப்படி கோவப்பட்டு பேசவும், ஆமாண்ணே அண்ணி சொல்கிறது சரிதான், உனக்கு வேறு கால் ரொம்ப வலிக்குது, அது எல்லாத்தையும் இன்னொரு நாள் பார்த்துக்கலாண்ணே, அவர் இங்கே ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பார், அவர் அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம இப்போதைக்கு கிளம்பலாம், சுடர் சின்ன பொண்ணு அவள் அப்படி தானே பேசுவா அப்படின்னு அபி இங்கேருந்து கிளம்புனா அப்படின்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு வேகமாக வெளியில் ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. அப்போ தான் இங்கே அபி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சுடர் காப்பாற்றினது வேறு யாரும் இல்லைன்னா அந்த வெற்றி அப்படின்னு சொல்லவும் அவர் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன சொல்கிற அபிமா அப்படின்னு. ஆமாண்ணே, நான் அங்கே பார்த்தேன், அந்த கர்ணாவும் அங்கே வந்தான், சுடரும் தருணும் உள்ளே போயிட்டு அவனை பார்த்து பேசிட்டு வந்திருக்காங்க, அந்த கர்ணாவும் உள்ளே போனான் அப்படின்னா சுடரை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவனுக்கும் சுடரை நல்லாவே தெரிஞ்சிருக்கு, நீ அவங்கள இவ்வளோ நாளில் பார்க்கலையான்னு எப்படி நான் சுடருக்கு அவங்கள தெரியும் அப்படின்னு கேட்கவும், தெரியலம்மா அபிமா, எனக்கே இன்னும் புரியலை அப்படின்னு சொல்லவும், ஆனால் அந்த பாவிங்க கண்ணில் மட்டும் சுடர் பற்றவே கூடாதுண்ணே, அந்த இவ்வளோ நாளாக எப்படி தான் சுடர் அவங்க கூட நெருக்கமாக பழகிட்டு இருந்தாலும் எனக்கு தெரியல, எனக்கு இப்போ இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குண்ணே, இவ்வளோ நாளாக நான் அது எதுவும் தெரியாமையே இருந்திருக்கேன், சுடர் அவங்க கூட பழகிட்டு இருந்திருக்கா, இதுக்கு மேலேயும் அவங்கக்கிட்ட இவ பழகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் சரிதான் அபிமா, ஆனால் எப்படி தடுக்கிறது, அவன் யாருன்னு நான் பார்க்கலையே, என் கண்ணில் மட்டும் அவனை காட்டியிருக்கணும், வெற்றியை எதுக்கு சுடர் காப்பாற்றினா, சுடருக்கு எப்படி அவனை தெரியும் அப்படின்னலாம் கேட்டுட்டு இருக்கவும், அவன் கேப்டன் அங்கிள் சுடர் சொல்லிட்டு இருக்கிறது வேறு யாரும் இல்லைண்ணா, அவனை தான் போல இருக்குண்ணா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க சண்முகம். என்ன சொல்கிற அபிமா, இவ்வளோ நாள் குழந்தைய ஆபத்தில் விட்டு வச்சுருந்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாண்ணே அப்படின்னு சொல்லவும், அங்கே பார் சுடர் அவனுக்காக எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி உட்காந்துட்ருக்கான்னு, அப்போது ரொம்ப நாளாகவே சுடருக்கு அவனை தெரியும் போல இருக்குது, எனக்கு தான் தெரியாது போல இருக்குது, சுடருக்கு அவன் நிறைய தடவை ஹெல்ப் பண்ணியிருக்கிறதா சுடர் என்கிட்ட சொன்னான், அப்போது வெற்றி தான் அந்த கேப்டன் அப்படின்னு இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமல் போயிருந்திருக்கு, நான் ஒரு முட்டாள் அப்படின்னு சண்முகம் சொல்கிறாரு. அண்ணன் விடுன, என்னென்ன பண்ண முடியும் அதுக்கு, நீ என்ன பண்ணுவ, வெளியில் சுடற ஸ்கூலில் சேர்த்ததுக்கப்புறமா இப்படியெல்லாம் நடக்கணும்னு விதி இருந்திருக்கு, மகேஷும் அந்த ஸ்கூலில் தான் படிக்கிறான் போல இருக்குது, வெற்றி அங்கே வரும்போது தான் இவளுக்கு பழக்கமாக இருக்குது போல இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ மகேஷ், அப்போது வெற்றி கூட தான் அதாவது மகேஷோட வீட்டில் தான் வெற்றி இருக்கானா, அப்போ அந்த கர்ணான்றது அப்படின்னு கேட்கவும், மகேஷோடைய அப்பா தானே அந்த கர்ணன் அப்படின்னு சொன்னதும் இவருக்கு இன்னும் ஷாக்கு. அப்போ அவனை எனக்கு நல்லாவே தெரியுமே, மகேஷோட அப்பானா நான் அவனை நடிதோட பார்த்துருக்கேனே, ஆனால் அவரோட பேர் எனக்கு கர்ணன்னு தெரியாது அப்படின்னு சொல்லவும், அந்த பாவி தானே, அந்த பாவினால தான் எனக்கு இவ்வளோ ஆபத்துமே, அவன் தானே கர்ணன் அப்படின்னு சொன்னதும் இப்போ சண்முகத்துக்கு எல்லா விஷயமும் புரிய வருது. அப்போ அவன் அவ்வளோ நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லவும், இல்லைண்ணா அவன் நல்லவன் கிடையாது, அவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன், பார்வதி அக்காவை கொலை பண்ணவன் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயங்களையும் சண்முகத்துக்கு தெரிய வருது. அபி அவங்க கிட்ட சொல்கிறாங்க. இப்போது நேராக அபி சுடர்கிட்ட போகிறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. கேப்டன் அங்கிள், அங்கே நான் உங்களை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன், எனக்காக அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு, நீங்கள் அவர் ஒரு 8 கூட பார்க்கல, அவர் என்னை பற்றி என்ன நினைப்பாரு அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் அவருக்கு எதுவும் ஆகாதுடா, சுச்சுவேஷன் தானே இப்படி ஆயிடுச்சு, அவர்கிட்ட சொல்லி புரிய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதேதோ அபி சொல்லி சுடரை கன்வின்ஸ் பண்ணுறாங்க.
இல்லாமல் கேப்டன் அங்கிள் பாவம் அவருக்கு தலையில் அடிபட்டுருந்துச்சு, கட்டு போட்டுருந்தாங்க. நான் அவங்கள அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு வரேன்னு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இப்பயும் கூட்டிகிட்டு வராமல் நான் அவரை ஏமாற்றிட்டேன். அவர் என்னை பற்றி என்ன நினைப்பார் அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்கிற சுடர், என்னை பற்றி அவர்கிட்ட நிறைய சொல்லியிருக்கியா அப்படின்னு சொல்லவும், அம்மா பேரை சொல்லியிருக்கியா அப்படின்னவும், இல்லை அம்முன்னு தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அப்போ தான் மூச்சே வருது அபிக்கு. நீ இனி அவர் கூட பழகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு சுடருக்கு பயங்கர அதிர்ச்சி. ஏன் அம்மு அப்படின்னு கேட்குறாங்க. சொன்னால் கேட்கணும் அப்படின்னு சொல்லவும், ஏன் அம்மு அவர் கூட பழகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கவும், இங்கே கேட்கக்கூடாதுன்னா கேட்கக்கூடாது அப்படின்னு கோவப்பட்டு அபி பேசிடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, அபி இப்போ என்ன பண்ண போகிறாங்க, சுடர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல போகிறாங்களா, இல்லை சுடர் அபி சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி நிற்க போகிறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்ட்டுலாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.